நேட்டோ அமைப்பு, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி ஆர்கனைசேஷன். இது டிஸ்மேண்டில் ஆகுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும், ட்ரம்ப் வந்து அதிபர் ஆனதுலேருந்து நேட்டோ நாடுகளை மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஒன்று, நீங்கள் வந்து உங்கள் இராணுவ பட்ஜெட்டை அதிகரிங்க, அல்லாட்டி நேட்டோவிலேருந்து விலகி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் உக்ரைனையும் விட்டு வைக்கல. அவருக்கு முன்னாடி இருந்த அதிபர் வந்து உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த உறுதியெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு உக்ரைன் ஒழுங்கு மரியாதையாக ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கு போகணும், இந்த போரை நிப்பாட்டிட்டு அவங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால நேட்டோ நாடுகளே அரண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு உக்ரைனை வந்து ரொம்ப கண்டிச்சாரு ட்ரம்ப். ஆமாம், உக்ரைன் போரை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். நேட்டோ நாடுகள் வந்து உக்ரைனில் வந்து ஒரு பெரிய டிஃபென்சிவ் லைனை உருவாக்கி உக்ரைனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. ரஷ்யாவில் இனிமேல் ஆபத்தே வராது அப்படின்னு சொல்லி அந்த டிஃபென்சிவ் லைனை வச்சுக்கிட்டு உக்ரைனை வந்து நேட்டோவோட சேர்த்துடலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஐரோப்பியர்களே அசரும்படியாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு பிரைவேட் ஆர்மியை வச்சு அந்த டிஃபென்ஸில் லைனை உடைச்சிட்டாரு. அவங்க எதிர்பாராத விதமாக ஆர்மியையும் உள்ளார அனுப்பி உக்ரைனில் பல பகுதிகளை பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் நேட்டோ நாடுகள் அந்த தோல்வியை ஏற்றுக்கலை. ஏன்னா இறப்பது வந்து உக்ரைன் வீரர்களாகவும் உக்ரைன் மக்களாகவும் இருப்பதனால அவங்க தொடர்ந்து உக்ரைனுக்கு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டு போருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சுமையாக இருந்ததுனால ட்ரம்ப் அதிபரானோடனே ஒழுங்காக இந்த போரை நிப்பாட்டணும், உக்ரைன் வந்து ரஷ்யாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இதை முடிச்சுக்கணும், நேட்டோவில் சேர்றதெல்லாம் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டார். இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இந்த ஈரான் போரில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடினதுனால அதன் மூலமாக பயன்பெறும் நாடுகள்லாம் தங்கள் நாட்டின் ராணுவ கப்பல் அங்கே அனுப்பி அந்த ஹோர்முஸ் வழியாக வரும் ஆயில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த நாடுமே ஒத்துக்கலை. ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத போர், ஏன்னா உங்கள் மகனை வந்து போருக்கு அனுப்புங்க, ஏன் பொதுமக்கள் அனுப்புறீங்க, எங்களை ஏன் கூப்பிடுறீங்கன்னு ஸ்பெயின் சொல்லிட்டாங்க. சைனா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து கப்பல் படையெல்லாம் அனுப்ப முடியாது, இதெல்லாம் வந்து பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு நாசுக்காக சொல்லி விளையிட்டாங்க. அதனால ஹோர்முஸுக்கு வந்து கப்பல் படையை அனுப்ப எந்த நாடும் தயாராக இல்லை. இங்கிலாந்து மட்டும் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேட்டோ நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஒழுங்கு மரியாதையாக கப்பல் படையை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு அனுப்புங்க, எல்லாட்டையும் அவ்வளோதான் எச்சரிக்கை விட்டுருக்காரு. நேட்டோவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட அந்த நீண்ட கால திட்டம் வந்து மாறிக்கிட்டு வராப்புல தெரியுது. நேட்டோவை விட்டு விளையிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு சொன்னால், நேட்டோவை ஆரம்பித்ததுக்கு முக்கியமான நோக்கமே வந்து அது சோவியத் யூனியனை எதிர்த்து தான். நமக்கே தெரியும், இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சோன்னா உலகம் இரண்டு சக்திகளாக பிரிந்தது. சோவியத் யூனியன், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு சக்தியாக பிரிஞ்சிச்சு. அமெரிக்காவின் கீழே முதலாளித்துவ நாடுகள் வந்தன, சோவியத் யூனியன் கீழே கம்யூனிஸ்ட் நாடுகள் வந்தன. கம்யூனிசத்தின் வளர்ச்சியை எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேட்டோ மிலிட்டரி ஆர்கனைசேஷன். சோவியத் யூனியன் அப்பயே மிகப்பெரிய நாடாக இருந்துச்சு. அவங்க மேற்கொண்டு ஐரோப்பாவை பிடிச்சி மிகப்பெரிய வல்லரசு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 32 நாடுகள் இதில் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இந்த நேட்டோவோட முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னு சொன்னால், அந்த 32 நாட்டில் எந்த நாட்டு மேலேயும் எதிரி நாடு தாக்குதல் நடத்தினா அது தங்கள் நாட்டின் மீதே தாக்குதல் நடத்தினதாக அர்த்தம். நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த நாட்டை துவம்சம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா அந்த முக்கிய நோக்கமே, நேட்டோட முக்கிய நோக்கமே. உதாரணத்துக்கு இப்போ நேட்டோவில் இருக்கும் போலந்து நாட்டை ரஷ்யா தாக்குனா எல்லா நாடும் சேர்ந்து ரஷ்யாவை தாக்குவாங்க. அதுதான் அந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 1949ஆம் ஆண்டு போடப்பட்டது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோவியத் யூனியனுக்கு எதிராகத்தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் சோவியத் யூனியன் 1991ஆம் ஆண்டே உடஞ்சிருச்சு. இருந்தாலும் நேட்டோ வந்து தொடர்ந்து இருக்கு. அமெரிக்காவிலேயே நிறைய பேருக்கு அது கேள்வி எழுது. சோவியத் யூனியனுக்கு எதிராகத்தான் இந்த ஒப்பந்தம் போட்டோம், இந்த ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, இப்போதான் சோவியத் யூனியன் உடஞ்சி போச்சு, நாம ஏன் இதில் இருந்துக்கிட்டு வெட்டியாக இராணுவத்துக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கணும், அமெரிக்கா வெளியில் வரணும்னு அங்கே இருக்கவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அதிபருங்க யாரும் அதை பற்றி பேசினதில்லை. ஏன்னு சொன்னால், அதன் மூலமாக அமெரிக்கா வந்து ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சிச்சு, அரசியல் முடிவுகளை எடுக்க முடிஞ்சிச்சு, ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதன் காரணமாக அமெரிக்க முதலாளிகளின் நிறைய தொழில்கள் ஐரோப்பாவில் தங்கு தடையின்றி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததிலிருந்து அவர் வந்து எப்படியாச்சும் நேட்டோவிலிருந்து கலண்டுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதற்காக தான் வந்த உடனே உக்ரைனை மிரட்டி அங்கு இருக்கும் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், அரிய வகை கனிம பொருட்களுக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாரு. அதாவது உக்ரைனில் இருக்கும் அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள் எடுத்துக்கும். ஏன் அந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாருன்னு சொன்னால், உக்ரைன் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அமெரிக்காட்ட. ரஷ்யாவை எடுத்து போர் புரியணும் இல்லையா, நிறைய போர் உபகரணங்கள், போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், இதையெல்லாம் அமெரிக்கா தான் சப்ளை பண்ணுது. அந்த கடனை அடைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்க. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா அமெரிக்கா வந்து உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசு. ஆக நேட்டோவை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமெரிக்கா செஞ்சிட்டு இருக்கு. ஏன் அமெரிக்காவுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா,
நேட்டோவில் இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ராணுவ பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. சமயத்தில் நேட்டோவில் இருக்கும் சின்ன நாடுகள் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து துருப்புகளை அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஆயுதங்கள் சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கெல்லாம் அமெரிக்கா தான் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்காவை பற்றி நமக்கே தெரியும், உலகத்தின் மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் நாடு. அங்கே எதுவும் அரசுடைமை கிடையாது. அனைத்து நிறுவனங்களுமே தனியார் நிறுவனங்கள் தான். இப்போ அமெரிக்கா ஒரு மிசைல் வாங்கணும், ஒரு ஏரோப்ளேன் வாங்கணும், மிலிட்ரி ஏரோப்ளேன் வாங்கணும்னாலும் தனியார்கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கணும். ஆக இதன் மூலமாக தனியார் நிறுவனங்கள் தான் நல்லா லாபம் குளிக்கிறாங்க. இப்போ நேட்டோவிலேருந்து அமெரிக்கா விலகினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு பல நன்மைகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஐரோப்பாவில் இருக்கும் கேபிட்டலிஸ்ட் நாடுகள் வந்து சும்மா இருக்காது, ரஷ்யாவை சீண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் 1000 வருடங்களாகவே மற்ற பெரிய ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை எப்படியாச்சும் பிடிச்சிருந்து தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய வரலாறு படித்தாலே நமக்கு தெரியும். அதனால எப்படியாச்சும் ரஷ்யாவை வந்து காரணம் காட்டி ரஷ்யா நம்மளை தாக்க போகுது, ரஷ்யா வந்து அது பண்ணுது இது பண்ணுதுன்னு ஒரு புரபகந்தா பண்ணி ஆயுதங்களை நிறைய சேகரிப்பாங்க. அதற்காக ராணுவ பட்ஜெட்டில் அதிகம் செலவு பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதுனால அவங்க அதிகம் செலவு பண்ணுறதில்ல. அமெரிக்கா விளையிடுச்சுன்னா அவங்களோட ராணுவ பட்ஜெட் கணிசமாக உயரும், பொருளாதாரம் மந்த நிலைக்கு போகும். அமெரிக்காவுக்கு இதனால் பல லட்சம் கோடிகள் மிச்சமாகும். அந்த காசை வச்சு அமெரிக்க மக்களுக்கு நிறைய சேவை செய்ய முடியும். ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் சும்மா இருக்குமா அப்படின்னா சும்மா இருக்காது. நிச்சயமாக ஒரு நாள் ரஷ்யாவோட சண்டைக்கு போகும். ஐரோப்பாவில் மீண்டும் மிகப்பெரிய போர் வெடிக்கும். போர் வெடிச்சா என்ன செய்யும் அமெரிக்கா? நேட்டோவில் இருந்து தான் விளையாச்சு இல்லை, ஒன்று அடித்தா நான் வருவேன் அப்படிங்கிற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா சைலண்டாக வேலை பார்க்கும். நம்மளை யாரும் சீண்டாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஐரோப்பா மண்ணோடு மண்ணாக போகும். ஐரோப்பாவில் ரஷ்யா ஜெயிக்குதோ இல்லை மற்ற பிற முதலாளித்துவ நாடுகள் ஜெயிக்குதோ, போர்னு வந்துட்டா ஒருத்தருக்கு லாஸு ஒருத்தருக்கு வின்னு, இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் ஐரோப்பாவில் இப்படி போர் நடந்தால் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அமெரிக்காவுக்கு நல்ல லாபம் குளிக்கும். ஏன்னு சொன்னால் இப்படி போரில் வீழ்ந்த நாடுகளுக்கு அமெரிக்கா நிறைய கடன் கொடுக்கும். போர் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடுகள்லாம் அமெரிக்காட்ட தான் ஆயுதம் வாங்கணும். அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய கம்பெனிகள் லாக்ஹீட் மார்டின், ரேத்தியான், நார்த்ராப் கிரம்மன் இந்த மாதிரி கம்பெனிகள்கிட்ட தான் மிசைல்ஸ் வாங்கணும், ஏரோப்ளேன் வாங்கணும், பீரங்கி வாங்கணும், மிகப்பெரிய ரேடார்ஸ் எல்லாம் வாங்கணும், செலவு பண்ணி தான் ஆகணும். இதனால் அமெரிக்காவின் பிரைவேட் நிறுவனங்கள், பாதுகாப்பு உற்பத்தி செய்யும் பிரைவேட் நிறுவனங்கள் வந்து நல்லா லாபம் குளிக்கும். போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஜெயிச்ச நாடா தோத்த நாடா ஏவுகணைகள் விழுந்து குண்டுகள் விழுந்து சிதிலமாக போயிருக்கும். அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும் இல்லையா? மேலே எழும்பணும், அழிஞ்சதையெல்லாம் திரும்ப கட்டமைக்கணும் இல்லையா? அங்கே தான் அமெரிக்கா உதவிக்கு வரும், கடன் கொடுக்கும். நிறைய நாடுகள் கடன் கொடுக்கும். கடன் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்க தொழிலதிபர்கள் அங்கே போய் தொழில் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த நாடுகளை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்காக அமெரிக்க தொழிலதிபர்களும் நிறைய செலவழிப்பாங்க. அந்த தோற்ற நாடுகளோ ஜெயிச்ச நாடுகளோ மக்களின் வரி பணத்தை வாங்கி இவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2ஆம் உலக போரிலும் இப்படி தான் நடந்துச்சு. அந்த போருக்கு பின்பு ஐரோப்பா நாடுகளால் எந்திரிக்கவே முடியல. அது வரைக்கும் உலகின் நம்பர் 1 நாடாக இருந்த பிரிட்டன் வந்து அத்தோட சோர்ந்து போயிடுச்சு. அதுக்கே அமெரிக்கா தான் கடன் கொடுத்தாங்க. பிரிட்டனுக்கே அமெரிக்கா தான் 2ஆம் உலக போர் முடிஞ்சோன்னா கடன் கொடுத்தாங்க. பிரான்ஸ் நிலைமையெல்லாம் சொல்லவே வேண்டாம். 2ஆம் உலக போரில் ஹிட்லர் அடிச்சு அடியில் பிரான்ஸ் எல்லாம் சின்ன பின்னமாக இருந்துச்சு. அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்தது அமெரிக்கா தான். ஜப்பானில் அமெரிக்கா அணுகுண்டை போட்டாலும் ஜப்பானை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற செய்தது அமெரிக்கா தான். அதாவது 2ஆம் உலக போர் முடிஞ்சோன்னே இந்த மாதிரி நாடுகளுக்கு மார்ஷல் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்து, அதாவது மார்ஷல் அப்படிங்கிறவர் உலகின் மிகச்சிறந்த டிப்ளமேட், அவர் அமெரிக்காவோட அமைச்சர். அவர் ஒரு பிளான் போட்டு இந்த நாடுகளெல்லாம் கடன் கொடுத்து அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய வல்லரசு ஆணுச்சு. அதே மாதிரி வாய்ப்பு அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படின்னு அமெரிக்காவின் ட்ரம்ப் நினைக்கிறாரு போல இருக்கு. ட்ரம்ப் மட்டும் இல்லை, அமெரிக்காவின் இந்த ஆயுத முதலாளிகளும் நினைக்கிறாங்க போல இருக்கு. அதன் முதல் படியாகத்தான் ட்ரம்ப் ஒவ்வொரு காரியமாக செஞ்சுட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனே உக்ரைனை மிரட்டினாரு. அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா பைடனோட சப்போர்ட்டில் தான் உக்ரைன் வந்து இவ்வளோ காலம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்தோடனே உக்ரைனை வந்து மரியாதையாக போரை நிப்பாட்டிக்க, ஒப்பந்தம் போட்டுக்கோ, நேட்டோவில் சேர்றதெல்லாம் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஈரான் மேலே போர் தொடுத்து அந்த போர் வந்து ஒரு தோல்விகரமாக மாறினதுக்கப்புறம் அல்லது ட்ரம்ப் நினச்ச மாதிரி நடக்காததுனால ஈரானோட கை இப்போ ஓங்கி இருக்கிறதுனால அவர் அனைத்து நாடுகளையும் உதவிக்கு கூப்பிட்றாரு. அதுவும் முக்கியமாக நேட்டோ நாடுகளை கூப்பிட்றாரு. நேட்டோ நாடுகள் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த போரே ஒரு தேவையில்லாத போர். அதனால் ட்ரம்ப் கடுப்பாயிட்டார். நேட்டோ நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை விட்டுருக்காரு, மரியாதையாக வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. நேட்டோ நாடுகள் வராட்டி நான் டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் நேட்டோவை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அதை நோக்கி தான் அமெரிக்கா நகர்ந்துட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அமெரிக்கா நேட்டோவிலேருந்து விலகிறோம். ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஐரோப்பியர்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அமெரிக்க நிறுவனங்கள்லேருந்து ஆயுதங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அமெரிக்க மக்களும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோவியத் யூனியன் உடஞ்சி 1991 உடஞ்சி போச்சு. அப்புறம் ஏன் இன்னும் நேட்டோ இருக்குது? உக்ரைனெல்லாம் எதுக்கு நேட்டோவை சேர்க்கணும்? ரஷ்யாவை எதுக்கு பகைச்சிக்கணும் அப்படின்னு தான் அமெரிக்க மக்களே நினைக்கிறாங்க. நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகுவது இந்த மாதிரி அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக நல்லதாக இருந்தாலும்
பாதுகாப்பு காரணமும் கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அமெரிக்காவை நேருக்கு நேர் நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு இருக்குன்னு சொன்னால் அது ரஷ்யா தான். அமெரிக்காட்ட என்ன விதமான ஆயுதங்கள் இருக்கோ அதை விட ஒரு படி மேலேயே சில பிரிவுகளில் ரஷ்யா ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி போகிற மிசைலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மிசைல் எப்படின்னா 6 மாதம் நம்ம சேட்டலைட் மாதிரியே வானத்திலேயே நிற்கும். பார்த்துக்கங்க, ஒரு மிசைலை வந்து விட்ட உடனே போய் உழுகிறதான் நம்ம பார்த்துருக்கோம். அது வானத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை வானத்திலேயே அதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்தாலும் அது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா 6 மாதம் தாங்கன்னா இப்போ பார்த்துக்கங்க, அதை அழிக்கிறதுக்கு இந்த நாடுகள்லாம் எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி. யார் தலைக்கு மேலேயாச்சும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் அது போய் விழுந்து சேதத்தை உண்டு பண்ணும். அதனால் அமெரிக்க மக்களே, அமெரிக்கா வந்து இப்படி ரஷ்யாவோட ப்ராக்சி வாரில் ஈடுபடுறது, அதாவது பின்னாடி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு போரில் ஈடுபடுறதை விரும்பலை. என்னைக்காச்சும் இது உலக போராக வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவும் தாக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ட்ரம்ப்பை பற்றி நமக்கே தெரியும். அவர் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். கணக்கு போட்டு தான் எல்லாத்தையும் செய்வார். எது பண்ணால் அமெரிக்காவுக்கு லாபம்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நான் வந்து நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலக போகிறதுக்கான முதல் படியாகத்தான் இந்த ட்ரம்ப்போட பீரியடை பார்க்குறேன். அடுத்து வர்ற அதிபர்களும் இதையே ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விளையிறோம். அது உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது தான். ஏன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் இது வரைக்கும் சும்மா இருந்ததே கிடையாது. அவங்க வரலாறை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீண்டிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ நேட்டோ அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுனால தான் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இவ்வளவு காலம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்குது. நிச்சயமாக நேட்டோலேருந்து அமெரிக்கா விளையிருச்சுன்னா ஐரோப்பிய நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. மிகப்பெரிய போர் அங்கே உருவாகும். இது போன்ற தகவல்களுக்கு, வரலாறுகளுக்கு, மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம சேனலில் இணைந்திருங்கள். நன்றி.